ஆனால் அந்த விசில் சின்னத்துக்கு விஜய்க்குங்கிறதுக்காக ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து அங்கே பெரிய அளவுக்கு இது பண்ணுவாங்க. அதிமுகவுக்கு சீட்டே இல்லாமல் இருந்ததில் இந்த 2 மாவட்டங்களுக்கு உள்ளார வந்து இப்போ அவங்க ஒரு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு வராங்க இன்னைக்கு தேதி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காசுக்கு நோட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து தேர்தலுக்கு மற்ற கட்சிகள் மாதிரி செலவு பண்ண மாட்டோம், எங்களுடைய இப்போ வந்து இது வந்து ஒரு ஜனநாயகங்கிறது பணநாயகமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு நியாயமாக சண்டை போடுறீங்கனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து நிரூபிக்க முடியாமல் போகுது. அதனால் வந்து விஜயனுடைய வருகை சீமான் கட்சியினுடைய வாக்கு வங்கி அந்த அளவுக்கு ஸ்வீகாரம் பண்ணுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம்தான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் களத்தில் பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு சூடான பரபரப்பான செய்திகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் அறிவிப்பு, பிரச்சாரங்கள், அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடுகளை முடிச்சு இவ்வளோ பெரிய பிரச்சாரத்துக்குள்ளே வந்து நிற்கிது. இன்னும் ஒரு 20 நாட்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட தேர்தல் களத்துக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய நாளுக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்ன மாதிரியான கள நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நந்தகுமார் சார் வந்திருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கும் நம்ம திருவள்ளூர் தொகுதியை பேசலாம் அப்படிங்கிறத பற்றி எடுத்திருக்கிறோம். திருவள்ளூரில் ஒரு 10 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. இங்கேயும் அதிகமாக திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கடந்த காலங்களில் அவங்க ஜெயிச்சதை வச்சு சொல்ல முடியுது. ஆனால் இந்த வருடம் அது மாறுமா? இந்த தேர்தலில் அதற்கான ஒரு வித்தியாசமான ரிசல்ட்டை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் களத்தில் தெரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் திருவள்ளூர் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம போன தடவை சென்னையை பற்றி பேசணும். சென்னை வந்து ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கேனுடைய பெல்ட். ஏன்னா அது வந்து கோர் சிட்டி, கம்ப்ளீட்லி அர்பன். பட்டு திருவள்ளூர்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு, அது அர்பன் செமி அர்பன் ரெண்டும் கலந்தது. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். ஓகே. ஆனால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கனால அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு வந்து சோபிக்க முடியல. 10 சீட்டுக்கு 10 சீட்டுமே அவங்க டிஎம்கே தான் எடுத்தாங்க. அதில் திமுக வந்து 9 தொகுதியை ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதி, பொன்னேரி அந்த எஸ்சி தொகுதி மட்டும் காங்கிரஸ், மீதி எல்லாமே 9 தொகுதியும் திமுக தான் கைப்பற்றுச்சு. இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சென்னையை கம்பேர் பண்ணும்போது சற்று ஏறக்குறைய ஒரு 11% வாக்கு வந்து கூடுதலாக பதிவாகியிருக்கு. ஒரு சற்றேறக்குறைய 70.6 71% பதிவானது. எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் 35.4 லட்சம். எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 31.6 லட்சம். சற்றேறக்குறைய 3,82,000 வாக்கு. பட் இது அடிஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 6 லட்சத்தி சில்லற வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அது ஆடெல்லாம் பண்ணும்போது சற்றேறக்குறைய 3,82,000 வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. அது வந்து ஒரு 11% போன தடவை விட இப்போ கம்மி. பேஸில் வந்து ஒரு 11,000 வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த 10 தொகுதியில் பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் போன தடவை நேரடியாக 7 தொகுதியில் வந்து கம்பீட் பண்ணாங்க. பொன்னேரியில் காங்கிரஸ்க்கு எதிர்த்து அதிமுக நின்றுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருந்தாங்க அந்த மாவட்டத்தில். அதாவது வந்து கும்மிடிப்பூண்டி அண்ட் பூந்தமல்லி, இந்த 2 தொகுதியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்து நின்னாங்க. திமுக கூட்டணி வாங்கின வாக்கு வந்து சற்றேறக்குறைய 12.5 லட்சம் வாக்கு. அதிமுக வந்து 7,94,000 வாக்கு. வித்தியாசம் 4,30,000. அது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 35%. ஓகே. சென்னை மாவட்டம் 44% வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு 2 கூட்டணிக்கும். இது வந்து 35%. ஆனால் நம்ம இப்படி இருக்கக்கூடியதுலேருந்து நம்ம பேஸை பார்க்க முடியாது. அதனால தான் நான் போன தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு 4 முக்கியமான காரணிகளை வச்சு நம்ம பார்க்கணும். கூட்டணி, திமுகவினுடைய கூட்டணி பலகீனம், விஜய் அவர்களுடைய வருகை, எஸ்ஐஆர், ஆன்டி இன்கம்பன்சி. அதோட இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது வந்து சென்னை மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமும் கூட. கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து களம் காண்றது வந்து பார்த்தீங்கன்னா 26ல் திமுகவும் அதிமுகவும் 4 தொகுதியில் நேரடியாக போட்டி. போன தேர்தலில் 7 தொகுதி நேரடியாக போட்டி போட்டுச்சு.
இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 தொகுதி. மீதி வந்து பாரதிய ஜனதா வந்து ஆவடியில திமுகவை எதிர்த்து அவர் நாசர் ம். மந்திரி அவருக்கு எகென்ஸ்டா நிக்கிறாங்க. அம்பத்தூர்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுகவை எதிர்த்து நிக்குது. ம். திருவொற்றியூர்ல அதிமுக கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிக்கிறாங்க. சிபிஎம்க்கு ஓகே. அந்த ம். தொகுதி கொடுத்திருக்காங்க. திருத்தணியை பார்க்கும்போது எம்டிஎம்கே வைகோ அவர்களுடைய கட்சிக்கு அதை கொடுக்குறாங்க. அங்க வந்து அதிமுக நிக்குது. அங்கதான் தாவேக்கால இருந்து அந்த வழக்குரைஞர் அம்பேத்கர் மாதிரி இருப்பார் ம். ம். பார்த்தீங்களா, ம். சத்யகுமார் அவரு நிக்கிறாரு. பொன்னேரியில போன தடவை மாதிரியே காங்கிரஸை எதிர்த்து அதிமுக நிக்குது. பூந்தமல்லியில திமுகவை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிக்குது. நிக்கிறாங்க. போன தடவை வந்து அவங்க இந்த இடத்துல இல்லாம இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த தடவை அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா 7 திமுக, கம்யூனிஸ்டுகள், வைகோ அவர்கள், காங்கிரஸ் 3க்கும் ஒவ்வொன்று. ஓகே. அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அதிமுகக்கு 7 சீட்டு, ம். பிஜேபிக்கு 1, பிஎம்கேக்கு 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1. ஓகே. ரெண்டுமே ஈக்குவலா Equal. பிரதானமா கட்சி 7, மீதி 3யும் கூட்டணிக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செமி அர்பன் இருக்குது. ம். அதிமுகவுக்கு வந்து சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறனால இந்த தொகுதியில மட்டும் நம்ம பார்க்க போகும்போது அதிமுகவுக்கு ஒரு சற்றேறக்குறைய திருவள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 to 5 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜீரோவா இருக்கிற இடத்துல இருந்து சற்றேறக்குறைய 40 to 50% சீட்டு வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கூடவே இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அங்க ஓட் பேங்கிங் வந்து அதிமுகக்கு இருந்ததுனால ஆமா. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நிலவரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கான இடங்கள் தான் ஆமா. இருந்தது. அவங்க அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் ஓட் பேஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சில அர்பன் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சென்னைன்னு சொல்லுவோம். ம். அந்த வெஸ்டர்ன் சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து மதுரவாயல், அம்பத்தூர், ஆவடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருந்தாலும் விஜயனுடைய ஃபேக்டர் வந்து அந்த இருக்கும். இடத்துல பெரிய City தான். அளவுக்கு பிரிக்குது அது. ஸோ அப்போ அந்த வாக்கு அங்கே பிரிக்க ஏன்னா பெரிய அளவுக்கு இந்த 3 தொகுதியிலுமே பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு தாவேக்கால வேட்பாளர்கள் இல்லை. ம். எஸ். ஆனா அந்த விசில் சின்னத்துக்கு விஜய்க்குங்கிறதுக்காக ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து அங்க பெரிய அளவுக்கு இது பண்ணுவாங்க. ம். அங்க வந்து பெஞ்சமின் அவர்களும் களமாடக்கூடிய ஏரியாவா இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி தொகுதிகள் பார்க்கும்போது இந்த 3 தொகுதியிலுமே வந்து பிரதான வாய்ப்பு இருக்கிறதா வருது. அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கும்மிடிப்பூண்டிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு. ம். ம். பொன்னேரியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஸ்விங் நடக்கணும். ஓகே. அந்த காஸ்ட் ஸ்விங் நடக்கும்போது என்ன ஆகும்னா அதிமுகக்கு அது ஒரு கூடுதல் வாய்ப்பா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை வந்து கேரண்டியா நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல முடியல. ஸோ சற்றேறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயில், கும்மிடிப்பூண்டி ம். இந்த மாதிரி ஒரு 4 தொகுதிக்கு வந்து ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா ஓகே. வருது. கடைசி வாட்டி ஒண்ணு கூட இல்லைங்கிற இடத்துல 4, 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆமா, அதிமுகக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க அதிமுக திமுகவினுடைய கோட்டை இந்த இந்த 9 மாவட்டங்கள் நான் சொன்னேன் அதிமுகவுக்கு சீட்டே இல்லாம இருந்ததுல ம். ம். இந்த 2 மாவட்டங்களுக்கு உள்ளார வந்து இப்ப அவங்க ஒரு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க ப்ராக்ரஸ் ஆயிட்டு வராங்க இன்னைக்கு தேதியில. ம். ம். இன்னும் இனிமேல் இன்னும் 20 நாள்ல என்ன வேணா 20 நடக்கலாம். நாள்ல என்ன வேணா நடக்கலாம். நம்ம வந்து இப்ப சொல்லக்கூடிய அந்த பண்ணக்கூடிய கணிப்புகள் பூராமே இந்த 20 நாள்ல வந்து உல்டாலாவும் மாறலாம், இல்ல வந்து இன்னும் வந்து அதிகமாக அதிகமான வாய்ப்புகளும் வரலாம். ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணணும், ஆல்வேஸ் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். எஸ் ஷியோர். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்க போறோம். பொன்னேரிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. ஓகே. இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து நிக்கிறாங்களே சார், அவங்களுடைய இம்பாக்ட் சிட்டில இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல இருக்க தொகுதிகளில் இம்பாக்ட் கொடுக்குமா? இவங்களோட பிரசன்ஸ் யாரோட ஓட்டையாச்சும் பிரிக்குமா? இல்லை நாம் தமிழர்னுடைய வாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு போன தடவை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கும்மிடிப்பூண்டி எடுத்துட்டிங்கன்னா 3வது இடத்துல வராங்க. ம். ம். சற்றேறக்குறைய 12,000 வாக்கு எடுக்கிறாங்க. ம். அடுத்தது பொன்னேரியில் வந்து பார்க்கும்போது 19,000 வாக்கு வாங்குறாங்க அதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9% வாக்கு பொன்னேரியில் எடுக்கிறாங்க. திருத்தணியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 3வது இடம் 12,000 வாக்கு எடுக்கிறாங்க. ஓகே. சற்றேறக்குறைய 5.16%. திருவள்ளூரில் 15,000 வாக்கு 7% வாங்குறாங்க. ம். ஓகே.
பூந்தமல்லியில 30,000 வாக்கு எடுக்குறாங்க. ஓகே. பூந்தமல்லியில எஸ்சி தொகுதி அது. எஸ். அதுல வந்து வேட்பாளரா மணிமேகலைங்கிறவங்க போன தடவ நின்னாங்க. இப்ப போன தடவ 2வதா வந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ராஜா மன்னார் நிக்கிறார். ம். அவர் 55,000 சீட்டு வாங்குறாரு. ஆனா கிருஷ்ணசாமி திமுக சீட்டு வந்து 1,50,000 வாக்கு எடுக்குறாங்க. ம். So, அமோக பெரிய வெற்றி. ஹியூஜ் மார்ஜின்ல வெற்றி. வெற்றி பெற்ற தொகுதியில பூந்தமல்லியும் ஒரு தொகுதி தொகுதி. போன கான்ஸ்டிடியூஷன்ல. பட் மணிமேகலைங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க 11.33% 30,000. கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதி ஆமா, அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப இது இது அந்த அந்த மாவட்டத்துல அவங்க வாங்குனது. அடுத்தது இன்னொரு 30,000 சீட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆவடியிலயும் வாங்குறாங்க. ஓகே. நாம் தமிழர் விஜயலட்சுமி. ஆவடி, அதுவும் பூந்தமல்லி ஒரு நகராட்சிக்குள்ள வரும்போது, மாநகராட்சி ஆகும்போது அவங்க வருது. 10% வாக்கு எடுக்கிறாங்க. ம். 30,000 வாக்கு ஆவடியில் எடுக்கிறாங்க. மதுரை வாயில்ல பார்க்கும்போது 33,000 வாக்கு எடுக்கிறாங்க. இன்னும் இப்ப அதிகம். நீங்க இது ரெண்டையும் பார்த்ததை விடவே இங்க வந்து அதிகம். பத்மபிரியான்னு இது வந்து சாரி இது வந்து மக்கள் நீதி மையத்துல இருந்தவங்க பத்மபிரியான்னு ஓகே. சொல்லி ஆஹா. அவங்க வெளியே போய் மறுபடியும் டிஎம்கேல டிஎம்கேல இருந்துட்டாங்க. போய் இப்ப இணைஞ்சு டிஎம்கேல தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்த எல்லா தொகுதியிலும் 3வதா வந்தீங்க. மதுரை வாயில 4வதா என்டிகே போகுது. ஓகே. 21,000 வாக்கு தான் வாங்குறாங்க. 7.5% ஓகே. அந்த இடத்துல வந்து மதுரை வாயில்ல வாங்கியிருக்காங்க. அடுத்தது அம்பத்தூர்லயும் 3வது இடம் வந்திருக்காங்க. ம். 22,701 9.45%. ம், ம். இப்ப நாம் தமிழருக்கு மட்டும் கேட்டனால நான் எஸ், சொல்றேன் எஸ். உங்களுக்கு. மாதவரம் அடுத்து. மாதவரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் 3வது இடம் வராங்க. 27,453 வாக்கு. சற்றேறக்குறைய 9% ம். மேல. திருவொற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஹையஸ்ட் இந்த ம். இதுல. நாம் நாம் தமிழர் தமிழ் வாங்கிய கட்சியில வாக்குகள். 48,597 24 புள்ளி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் நின்ன இடம் இது ஓகே, ரைட். திருவொற்றியூர். எஸ். ஸோ அதனால வந்து அந்த கட்சிக்கும் இதுதான் வந்து அதிகமான வாக்கு வாக்கு சேகரிச்ச வாங்குகள் வாங்கினா. கூடிய இடம். ஆனா இந்த அளவுக்கு இப்ப வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து அவருடைய பிறந்த மண்ணான காரைக்குடியில அவங்க சிவகங்கை மாவட்டத்துல போய் நிக்கிறாரு. நிக்கிறாரு. அதனால இந்த இடத்துல வந்து இந்த வாக்கை வந்து திருவொற்றியூர்ல அவங்கனால வந்து அந்த 48,597 வாக்கை தக்க வச்சாங்கன்னாவே அது வந்து பெரிய விஷயம். எக்ஸ்ட்ராடினரி ஷோ. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன தடவை திமுக ஜெயிக்குது 88,000 வாக்கு. ஏடிஎம்கே வந்து குப்பன்கிறவர் வந்து 50,500 வாக்கு வாங்குறாரு. பட் சீமான் பிரிச்சனால அதிமுக கையில இருந்து இது போயிடுச்சு. போயிடுச்சு. எஸ். புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சீமான் ஃபேக்டரி இல்லங்கறனால அந்த ஓட்டுகள் அதிமுகக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப திருவள்ளூர்ல பார்க்கும்போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிரதானமா வந்து ஒரு தொகுதியை தவிர மீதி எல்லா தொகுதியிலும் நாம் தமிழர் வந்து 3வது இடத்துல வந்திருக்காங்க. அப்ப நாம் தமிழர் வந்து அவங்க டீசென்ட்டான ஷோ குடுத்ததுல வந்து திருவள்ளூர் மாவட்டமும் ஒண்ணு. ஓகே. அப்ப இது ஏன்னா வந்து இன்னைக்கு மத்த கட்சியும் நம்ம நாம் தமிழரையும் ஒண்ணா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க காசுக்கு நோட்டு குடுக்க மாட்டோம். எஸ். நாங்க வந்து தேர்தலுக்கு மத்த கட்சிகள் மாரி செலவு பண்ண மாட்டோம். எங்களுடைய கொள்கையை முன்னாடி வச்சு, எங்களுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை மட்டும் வச்சு தான் நியாய முறையில நாங்க வாக்கு சேகரிப்போம். நாங்க வந்து அதே மாரி ஆளுங்கள கூப்பிட்டு தலைக்கு இந்தாங்க ஒரு நாளைக்கு இப்போ ரூ. 1,000 ரூ. 2,000 செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஒரு 100, 200 பேர்த்த தேர்தல் பணிக்காக கூட்டிட்டு போறது அங்க கிடையாது. எல்லாமே வந்து எளிய பிள்ளைகள் தான் அவங்க சொல்றதே. ஸோ அப்போ வந்து எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர்த்துனால காசு அவங்க கட்சி நடத்துறதே திரள் நிதிங்கிறது தான். க்ரௌட் ஃபண்டிங் தான். எஸ். ஸோ அப்போ வந்து பெரிய ஒரு ஒரு ஃபினான்சியர்ஸ்லாம் அங்கே கிடையாது. அப்போ சாமானிய மக்கள் கொடுக்கறது. அது இல்லாமல் அந்த கட்சியில் அந்த காசை கொடுக்குற ஆட்கள் கூட குறைவு தான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து தானா வந்து களப்பணியில் ஈடுபடுறீங்க. எந்த விதமான காசு நோட்டு பிரியாணி குவார்டர் கீட்டர்லாம் இல்லாமல். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் சந்திக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஜனநாயகமான ஒரு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சம வாய்ப்பு கிடைக்கும். கண்டாயம். இப்போ வந்து இது வந்து ஒரு ஜனநாயகங்கிறது பணநாயகமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு நியாயமாக சண்டை போடுறீங்கனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து நிரூபிக்க முடியாமல் போகுது. பட் இருந்தாலும் நாம் தமிழர் மாதிரி கட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுக்கிட்டே தான் வராங்க. இந்த தேர்தலும் வந்து நாம் தமிழருக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். விஜயனுடைய வருகையினால பெருவாரியான மக்கள் வந்து பேசுறது விஜயனுடைய வருகை வந்து நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு. பட் நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கின்னு எடுத்து பார்க்கும்போது நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் சரி இந்த தடவை ஒரு தடவை சீமானுக்கு போடலாமேன்னு போடுற ஆளுங்கெல்லாம் இல்லை. அவர் மேல பற்றும் அந்த கொள்கை மேல ஒரு எண்ணமும் இருக்கிறவங்க தான் போடுவாங்க. ஆமா, யோசிச்சு இவருக்கு போடலாமா வேற யாரையும் பரிசோதனைக்கு உட்படுத்துறதை விட
நாம் தமிழரையும் சீமானையும் அவங்களுடைய கொள்கையும் பரிசோதனைக்கு உட்படுத்தி ரொம்ப தீர்க்கமா ஆய்ந்து வாக்களிக்கக்கூடிய கூட்டம் தான் அதுக்கு ஜாஸ்தி. அதனால தான் அவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஏறுது. வாக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து விஜயனுடைய வருகை சீமான் கட்சியினுடைய வாக்கு வங்கி அந்த அளவுக்கு ஸ்வீகாரம் பண்ணுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து கொள்கை சார்ந்த அடிப்படையில் இருக்கிறனால. பட் அங்கிருந்து எதையுமே எடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. பெருமளவுல ஒரு பேர் பாதிப்பு கொடுக்காது. பெருமளவுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த அவங்க இந்த வரப்போற தேர்தலில் வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சு இல்லை அதுக்கு மேல ஒரு டபுள் டிஜிட்டுக்கு போனாங்கன்னாவோ ஒரு பயங்கரமான அரசியல் நம்பிக்கையை பொதுமக்கள் கிட்ட சீமானாலையும் நாம் தமிழர் கட்சியினாலையும் பெரிய அளவுக்கு அந்த கட்சி பார்க்கப்படும். தமிழகத்தினுடைய ஒரு எதிர்கால பிரதானமான நம்பிக்கையாகவும் நாம் தமிழர் கட்சி மாறுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா அந்த சார். இதுல மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்குகள் வேணா அப்படி பிரியலாமே தவிர ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு லெவல்லே வெறும் 12.5 லட்சம் தான். அதான் அவங்கள ஒரு கொஞ்சம் பேர் வேணா ஆமா, அது மாத்தி வந்து அந்த மாதிரி இன்னைக்கு வாய்ப்பு அந்த 18, 19 வயசுங்கிற ஆளுங்கெல்லாம் அந்த சினிமா மோகம் இருக்கும். எஸ் சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்னாவே என்னன்னு தெரியாது. தெரியாது. ஆனா நீங்க வந்து ஒரு 25 வயசை நீங்க தொடும்போது ஒரு ஒரு 2 எலெக்ஷன் இல்ல வந்து அந்த ஒரு வாக்களிக்குன்னு போகும்போது தான் நீங்க கட்சினா என்னன்னே பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்மளும் அப்படிதான் இருந்தோம். எஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா ஒரு அரசியலை பத்தி டிஸ்கஷனோ வீட்டில் பேசினாங்கன்னா கூட நம்ம அது என்னமோ பேசுறாங்க பாரு அது லாட்டின் கிரீக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ போயிடுவோம். எஸ் ஸோ பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ 18, 19 வயசுல வரக்கூடிய பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு பிரதானமா வந்து அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. அது யதார்த்தம். எஸ் அவங்கள குறை சொல்றது இல்ல. எல்லாருமே அப்படிதான். நம்மளும் அப்படிதான் நான் இருந்தோம் அந்த அப்படிதான், வயசுல. நீங்களும் அப்படிதான். ஸோ அதனால அவருக்கு வந்து ஸ்க்ரீன்ல பார்த்த ஆதர்ச புருஷனா விஜய் தெரியறனால அந்த 12 லட்சம் வாக்குல பெருவாரியான வாக்கு முழுக்க முழுக்க எல்லாரும் விஜய்க்கு போயிடுவாங்கன்னு சொல்லுங்க. தெரியாது. ஏன்னா அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க இன்னும் அறிவு வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி நம்மளை விட அதிகமா இருக்கக்கூடிய பசங்களும் இருக்காங்க. இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களையும் நம்ம பார்க்குறோம் சமூகத்துல. ஸோ ஆனால் அது பெருவாரியான மக்கள் வந்து அந்த இடத்துல போவாங்க. ஆனால் இது ஒரு சொற்ப அளவு தான். ஒரு 12 லட்சம் வாக்குங்கிறது வந்து 18, 19 வயசுல பெரிய இட் டசன்ட் Impact கிரியேட் இருக்கணும். பிக் இம்பாக்ட்னு நான் பார்க்குறேன். ஓகே சார். சற்றேறக்குறைய மீதி ஒரு கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 29, 39 வயசு வரைக்கும் அந்த இதில் இருக்காங்க ஓகே சார். ரேஞ்சில். ம். ஸோ அப்போ வந்து ஒரு 25 தாண்டி போகக்கூடிய பசங்க பூரா பொண்ணுங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்களிக்கிறதுக்கு ஒரு கொள்கை ம். இல்லை என்ன காரணம் ம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாருக்கோ ஒன்று போடுறத விட ம். அவங்க போடுறத ஏன் நம்ம போடுறோம் அது எந்த கட்சிக்கு வேணால் போடலாம். எஸ் ஆனால் why I cast my vote for this பார்ட்டிங்கிறத they can reasonize. எஸ் ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான வாக்கு சதவீதம் அந்த செக்டாரில் தான் ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுங்கிறத விட. புரியுது. ஸோ அப்போ அந்த வாக்கு சதவீதம் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு அந்த சதவீதத்தை தக்க வச்சுக்கிட்டாலோ இல்லை வந்து அதை தாண்டி போனாலோ அவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் நம்பிக்கையாக மாறுவார். அவரை சுற்றி கூட்டணி கட்சிகள் வட்டமிடுறதுக்கு வாய்ப்பு வரும். பெரிய வாய்ப்பாகவும் அமையும் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இப்போ திருவள்ளூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஓவரால் களம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காக உங்க நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.